தேமுதிகன்னு சொல்லும்போது இப்போ நான் சமீபத்தில் நடந்த விஜயகாந்தோட ஜெயந்தி வீரம் சொல்ற அவங்க கொண்டாடுகள் முதல் பத்திரிகை எடுத்து முதலமைச்சர் கிட்ட வைக்கிறாங்க. அது எப்படி நம்ம பார்க்கலாம்? நாங்க திமுக கூட்டணிக்கு வர ரெடியா இருக்கோம், எங்களை ஒரு ஆப்ஷனா கருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக வந்து தயாராக திமுக கூட்டணிக்கு போறதுக்கு. கரெக்ட். வேற எந்த ஊடகங்களால இதை சொல்லல. முதல் ஆளா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு சிறிய வயதுனாலும் இந்த அரசியலை பார்க்கக்கூடிய அந்த நுணுக்கம் அது வரைக்கும் சைலண்டா அந்த தேமுதிக முதல்ல ஆப்ஷனா போயிட்டு முக ஸ்டாலின் பாக்குறாங்க. இந்த இஷ்யூ பத்தி பேசவே இல்லை. இன்னைக்குதான் அந்த விஷயத்தை பத்தி அவங்க கையில எடுக்கிறாங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னைக்குதான் அந்த விஷயத்தை கையில எடுக்கிறாங்கன்னா அவங்க திமுக நோக்கி நகர்றாங்க, அதிமுக விட்டு விலக ட்ரை பண்றாங்க சார். அர்த்தம் உங்க கணிப்பு சரிதான். அவங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. அதிமுக விட்டு விலகிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி, எடப்பாடி, அண்ணாமலை, ஸ்டாலின் 3 ஆப்ஷன் இருக்கு. அது தெளிவா அவங்க அதுல காய் நடத்துறாங்க. விஜய் சார் இப்போ விஜயகாந்தால் தான் விஜய் வந்து சினிமால சொல்லிட்டாரு. அதனால விஜய் பக்கம் தேமுதிக திரும்ப வாய்ப்பு இருக்கிறதா? விஜய் பக்கம் திரும்பலாம். ஆனா விஜய் மக்களவை தேர்தலில் வந்து ஒரு 20% ஓட்டு எடுத்திருந்தா அவரை நோக்கி 4 வருஷம் இளைஞர் பட்டாளம் அவர் பின்னாடி இருக்குங்க சார். அது அஜித் வந்தாலும் அஜித் பின்னாடி இளைஞர் பட்டாளம் தான் இருக்கும். அரசியல்ல ஓட்டை நிரூபிக்கணும். ஓட்டை நிரூபிக்காதவனெல்லாம் ஆளா நினைக்கிறவன், அரசியல் தெரியாதவன் தான் ஓட்டை நிரூபிக்காதவன ஆளா நினைச்சு பேசுவான். அல்லது உள்நோக்கம் இருக்கும். அது ரெண்டும் தான். நீங்க வந்து 2024 அரசியல் களம் ஸ்டாலின் அணி 47, அதிமுக அணி 23, என்டிஏ 18, சீமான் 8.2, விஜய் 0 தானே, லெட்டர் பேடா தானே இருந்தாரு. நீங்க லெட்டர் பேடுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அவர் 2026ல விஜய் அது மாதிரி நிரூபிச்சுட்டாருன்னா அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துடலாம். அல்லது பவன் கல்யாண் மாதிரி நிரூபிச்சுட்டாருன்னா கொடுத்துடலாம். நிரூபிக்காத விஜய்ங்கிறவர் சிவாஜி கணேசன் மாதிரி தான். இவர் பவன் இவர் அல்லு அர்ஜுனா மாதிரி தான். ஒரு பிஜேபி டெல்லி லீடர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். விஜய் அல்லு அர்ஜுனா மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணாரு. அதனால ஒன்றும் பெரிய உரிய விளைவுகள் வந்து ஜெகனுக்கு ஏற்படல. பவன் கல்யாண் 7% எடுத்தாரு, 40% எடுத்த நாயுடு கூட சேர்ந்தாரு. நாயுடு சிஎம், ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர். அல்லு அர்ஜுனாவும் ஒரு பலத்தை நிரூபிச்சுட்டு நாளைக்கு ஆந்திராவில், இது தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கானாவில், இது ஆந்திரா, அது தெலுங்கானா. தெலுங்கானாவில் போனா ரேவந்த் ரெட்டியை வீழ்த்தலாம். நீங்க பிரச்சாரம் பண்ணி ஒருத்தரை வீழ்த்திடலாம்னா அது நடக்காது. சிவாஜி பிரச்சாரம் பண்ணி என்னாச்சு? நம்ம வரலாற்றுல பார்த்தோம். பாக்கியராஜ் பிரச்சாரம், இது யாரு, இவரு நம்ம காமெடி நடிகர் வடிவேல் பிரச்சாரம் என்னாச்சு? நிறைய பேர் பிரச்சாரம் பண்றாங்க. ராதிகா பிரச்சாரம் பண்ணி ஜெயித்து. திமுக இல்லைனாலும் ஜெயிக்கும். ராதிகா பிரச்சாரம் ஒரு பெரிய பிளஸ். அந்த மாதிரி தான். சோ விஜய் வந்து நிரூபிக்கணும். ஈரோடு கிழக்கு ஒரு நல்ல களம். அந்த களத்துக்குள்ள வந்து என் பலம் இவ்வளவு நிரூபிக்கணும். எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நிரூபிச்ச மாதிரி நிரூபிக்க வரணும். இடைத்தேர்தல ஒரு பொது தேர்தலோட கதிர போக முடியாது. அப்போ பொது தேர்தல் நிரூபிச்சுட்டு தான் அடுத்த கட்ட நீங்க போக முடியும்.